கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2 12ஆம் அத்தியாயம் ராணியின் துயரம். சிவனடியார் படகுல இருந்து இறங்கினதும் அருள்மொழி தேவி கண்கள்ல கண்ணீர் ததும்ப, சுவாமி விக்ரமன் எங்கே அப்படின்னு சோக குரல்ல கேட்டாங்க. அவங்க கதறி விம்மியதை பார்த்த சிவனடியார், இது என்ன பைத்தியம் அருள்மொழி, உன்னுடைய கணவர் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? நீ ஒரு வீரதாயா இருக்கணும்னு சொன்ன அவரோட கடைசி வார்த்தைய மறந்துட்டியா? இப்படி தைரியத்தை இழக்கலாமா? வா, அரண்மனையில போய் பேசுவோம். எப்பொழுதுமே குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிற அந்த வசந்த மாளிகை இப்போ பொலிவு இழந்து வெறுமையா காணப்பட்டுச்சு. அரண்மனையில இருக்கிற ஊழியர்கள் எல்லாரோட முகமும் களை இழந்து சோகமா இருந்தது. மாளிகையோட முன் மாடத்துல புலித்தோல் விரித்த உயரமான பீடத்துல சிவனடியார் உட்கார்ந்தாரு. அருள்மொழி வெறும் தரையில கீழே உட்கார்ந்தா. அம்மா, உன் மனசை தளரவிடக்கூடாது அப்படின்னு சிவனடியார் பேச ஆரம்பிச்சதும் அருள்மொழி அவரை தடுத்து தன்னோட துக்கமான குரல்ல பேச தொடங்கினான். ஐயோ, என் மனசை கலங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, என் மனசுதான் கல்லாக போய் ரொம்ப நாள் ஆச்சே. என் குழந்தைய நினைச்சாதான் என் நெஞ்செல்லாம் இறுகி பிழியறது போல இருக்கு. நான் என்ன செய்வேன் சுவாமி? விக்ரமனை காப்பாற்றேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கு நிறைவேற்றினீங்களா? அதை நிறைவேற்றாம நான் எங்க போன அருள்மொழி? அவனுடைய உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன், அதை நான் செஞ்சேன். அவனை ஒரு வீர மகனா வளர்ப்பேன் அப்படின்னு அவனோட தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன், அதையும் நான் செஞ்சேன். அம்மா, நீ மட்டும் காஞ்சி பல்லவ சக்கரவர்த்தியோட நீதி சபைக்கு வந்திருக்கணும், உடல் பூரிச்சு போயிருப்ப. சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னாரு விக்ரமனுக்கு. பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி கப்பம் கட்டி வாழ்ந்தா உன்னுடைய துரோகத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு சோழ நாட்டுக்கே பட்டம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு விக்ரமன் அணு அளவாவது மனசு இறங்கி இருக்கணுமே, மலை போல அப்படியே அசையாம நின்னான். அது மட்டுமா, சக்கரவர்த்தியே தன்னோட சண்டைக்கு வரும்படி கூப்பிடுறான். நீ மட்டும் நல்ல வீரனா இருந்தா என் கூட வாட்போருக்கு வா, என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவனோட கண்கள்ல எப்படி தீப்பொறி பறந்தது தெரியுமா அருள்மொழி? அதை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ தான் அந்த பாக்கியத்தை இழந்துட்ட. நான் பாக்கியம் அத்தவ அப்படிங்கிறதுல என்ன சந்தேகம் சுவாமி? கணவரை போர்க்களத்துல இழந்துட்டு இன்னும் இந்த உடம்புல உயிரை வச்சிருக்கேன். மகனை நாடு கடத்தின பிறகும் இன்னும் இந்த உயிரை உடம்புலயே தான் வச்சிருக்கேன். பார்த்திபர் இமயமலை வரைக்கும் புலிக்கொடி பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய மகனுக்கு இந்த தேசத்துல இருக்க கூட இடம் இல்லாம போயிடுச்சு. பார்த்திப மகாராஜா வேறெந்த ஆசையும் படலையாமா? சோழ ராஜ்யம் கடலுக்கு அப்பாலும் பரவணும் அப்படின்னு தானே அவர் ஆசைப்பட்டாரு. ஐயோ, அவருடைய ஆசை இந்த மாதிரியா நிறைவேறணும்? விக்ரமனை கொண்டு போய் எந்த காட்டு மிராண்டி தீவில விட்டு இருக்காங்களோ, காட்டிலும் மலையிலும் எப்படி அலைஞ்சு என் பிள்ளை கஷ்டப்படுறானோ. என்னை ஏமாத்த பார்க்காதீங்க சுவாமி. ஒன்ன நான் ஏமாத்த போறேன்? உன் மகனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. திரும்பி அவன் இந்த தாய்நாட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய வீரம் பல மடங்கு வளர்ந்துருக்கும். ஐயோ, அவன் இங்க வர வேண்டாம், அவன் இங்க வரவே வேண்டாம். அவன் ஒருவேளை திரும்பி வந்தா அவன் தலை வெட்டப்படும் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரே. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும், அவன் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா அப்படி அவன் வராம இருக்க முடியாது அருள்மொழி. என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்ப இங்க வந்துதான் ஆகணும். தாயோட பாசமும் தாய்நாட்டோட பாசமும் அவனை இங்க இழுத்துடும். இந்த 2 பாசத்தை காட்டிலும் இன்னும் வலிமையான ஒரு பாசமும் இப்ப சேர்ந்துருக்கு. அது உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. என்ன சொல்றீங்க சுவாமி? அது ஒரு இளம் பெண்ணுடைய கருவழிகள்ல உள்ள காந்த சக்தி தாம்மா. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே சுவாமி. சிவனடியார் புன்னகை பூத்துக்கிட்டே, ஒவ்வொரு தாயும் இப்படித்தான் தன் மகனை பத்தி அவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு மனக்கோட்டை கட்டியிருப்பாங்க. கடைசியில உண்மை தெரியும் போதுதான் திடுக்கிட்டு போவாங்க. நீயாவது முன்னாலேயே தெரிஞ்சுக்கோ அம்மா. உன் மகன் விக்ரமன் காஞ்சியில ஒரு பெண்ணை சந்திச்சான். அவனை சங்கிலியால பிழைத்து குதிரை மேல கூட்டி போறப்போ இந்த சந்திப்பு நடந்தது. அந்த நிலையில அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை இவகிட்ட பறி கொடுத்துட்டா. இதை நான் கேட்டு யூகித்து அறிந்த ஒரு விஷயம். ஆனா நேரிலே நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். மாமல்லபுரத்து கடற்கரையில விக்ரமனை ஏற்றி சென்ற கப்பல் கிளம்பும் பொழுது அந்த பெண் கடற்கரைக்கு வந்திருந்தா. மறுபடியும் அவர்களோட கண்கள் சந்திச்சது. உள்ளங்கள் ஒன்றோட ஒன்று பேசிக்கொண்டது. காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் கண்களை விக்ரமனால ஒரு நாளும் மறக்க முடியாது. அவனுடைய கனவிலும் நினைவிலும் அந்த அழகிய பெண்ணின் முகம் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, எத்தகைய இன்பத் துன்பங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணை அவனால மறக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு ஆசையோட தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான். இவ்வளோ நேரம் இதை திகைப்போடு கேட்டுட்டு இருந்த அருள்மொழி,
எனக்கு மிஞ்சிய செல்வமா இருந்ததே என் பிள்ளையோட அன்பு ஒண்ணுதான். அதற்கும் இப்ப ஆபத்து வந்துச்சா? சரி, அந்த பெண் யார் சுவாமி? பல்லவ சக்கரவர்த்தியோட மகள் குந்தவி. என்னது, என் கணவரோட பரம சத்ருவின் மகளா? சுவாமி, எனக்கு என்னென்னவோ செய்யுதே, என் தலையெல்லாம் சுத்துதே அப்படின்னு அருள்மொழி அந்த இடத்திலேயே தலை சுற்றி கீழே விழுந்தா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.